உயர்த்தி ஹalleluya வேதத்தை எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 5வது அதிகாரம். எபேசியர் 5வது அதிகாரம் அதனுடைய 15-16 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். எபேசியர் 5வது அதிகாரத்தின் 15-16 வசனங்கள். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். தேசத்தில் நடக்கிற காரியங்கள், நம்மை சுற்றிலும் நாம் அறிகிற, காண்கிற, கேள்விப்படுகிற காரியங்கள், கிருபை நாட்களில் வாழ்கிறோம் என்றாலும் கிருபை நாட்களுடைய கடைசி பகுதியில் வாழ்கிறோம் என்பதை நமக்கு மீண்டும் மீண்டும் உணர்த்துகிறது, எச்சரிக்கிறது. இந்த நாட்களிலே கர்த்தர் சபைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். தம்முடைய ஜனத்தை வார்த்தையினாலே சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார், உணர்த்தி திருத்தி நடத்தி கொண்டிருக்கிறார். கடந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தைகளை சிந்தைகளை கொண்டு வந்து தியானிக்க வைத்து இடைபட ஆரம்பித்தார், பேசினார். அந்த வார்த்தைகளை தான் இந்த நாளில் உங்கள் மத்தியிலே பேசும்படி விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. நீங்கள் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. இந்த நாட்களிலே நாம் கவனிக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. அசதியாய் அல்ல, நிர்விசாரமாய் அல்ல, எப்படியோ என் வாழ்க்கை வாழ்ந்து முடித்தால் போதும் என்கிற நிலையில் அல்ல, கவனமாய் கவனமாய் கிருபையினாலே ரட்சித்து சபையிலே சேர்த்த கர்த்தர் தம்முடைய உபதேசத்தினாலே, உபதேசங்களினாலே, வார்த்தைகளினாலே நம்மை சுத்திகரித்து 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 தூய்மையாக்கி தமக்கு உகந்த மணவாட்டியாய் நம்மை உருமாற்றி நம்மை உருவாக்கி அவர் எடுத்துக்கொள்வார். எனவே சுத்திகரிப்பு மிக அவசியம். எதனாலே சுத்திகரிக்கப்படுகிறோம்? ஆமென். நாம் பாவத்திலே அக்கிரமத்திலே மூழ்கி இருந்த நம்மை தேவன் கிருபையாய் மீட்டு தம்முடைய திரு இரத்தத்தாலே சுத்திகரித்து தம்முடைய மந்தையாகிய சபையிலே சேர்த்து தம்முடைய வார்த்தையினாலே நம்மை உருவாக்குகிறார். அவருடைய வசனம் உருவாக்குகிற வசனம், உருவாக்குகிற வசனம், வசனம் குணமாக்குகிற வசனம். அவர் வார்த்தையினாலே தான் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர். வசனத்தினாலே நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள் என்று பேதுருவை கொண்டு ஆவியானவர் அழகாய் எழுதி வைத்திருக்கிறார். கவனமாய் நடந்து கொள்ள பாருங்கள், கவனமாய் நடந்து கொள்ள பாருங்கள். எப்படி கவனமாய் நடந்து கொள்வது? எதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும்? ஆமாம், அநேக காரியங்கள் இருந்தாலும் இந்த நாளிலே பேசும்படி ஆவியானவர் சிந்தையிலே கொண்டு வந்த 3 பிரதானமான காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நான் எப்பொழுதும் சொல்லுகிறதை போல ஒரு விசை கூட இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். ஒரு பிரசங்கமாய் தயவாய் கேட்காதிருங்கள். ஏன் கூட ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறார் என்று அந்த சிந்தையிலே நீங்கள் கர்த்தரை முன்னிறுத்தி அவரை நினைத்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. கர்த்தருடைய நாமம் மாத்திர நம் மத்தியிலே மகிமைப்படுவதாக. நாம் எதிலே கவனம் செலுத்த வேண்டும்? முதலாவது, நாம் இயேசுவோடு நடக்கிறோமா என்கிறதுல நம்ம கவனம் செலுத்தணும். நடக்கிறோம். சிலர் வேகமாக நடக்கிறாங்க, சிலர் மெதுவாக நடக்கிறாங்க, சிலர் ரொம்ப யோசித்து நடக்கிறாங்க. ரைட். முதலாவது நாம் எதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்றால், என்னுடைய வாழ்க்கை பயணம் நான் இயேசுவோடு தான் தொடர்கிறேனா அல்லது நான் இயேசுவோடு தான் நடக்கிறேனா என்பதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரத்தின் 44வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். லூக்கா 2:44. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவரிடத்திலும் அவரை தேடினார்கள்.
இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அழைத்து கொண்டு அவருடைய தகப்பனும் தாயும் யோசேப்பு மரியாளும் தேவாலயத்துக்கு போறாங்க. அவருடைய 12வது வயதுல போயிட்டு திரும்பி வராங்க. கூட்டமா போயிட்டு திரும்பி வராங்க. திரும்பி வரும்போது யோசேப்பு மரியாளும் என்ன நினைத்து கொண்டு திரும்பி அவங்க பிரயாணத்தை ஆரம்பிக்கிறாங்க தெரியுமா? இயேசுவும் கூட இருக்கிறார். என்கிட்ட இல்லைன்னா மரியாள்கிட்ட இருப்பார். மரியாள் என்ன நினைச்சிருப்பாங்க? யோசேப்கிட்ட இருப்பார். ரெண்டு பேரும் சரி எங்கள்கிட்ட இல்லையே அந்த கூட்டத்தில் இருப்பார் அப்படி நினைச்சு அவங்க புறப்படுறாங்க. ஒரு நாள் டிராவல் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது அவர் இங்கே இல்லை. நான் இந்த சம்பவத்துக்குள் போகவில்லை, ஆனால் இந்த வார்த்தைக்குள்ளே செல்ல விரும்புகிறேன். இங்கே இவர்கள் எப்படி நடக்கிறார்கள் தெரியுமா? அவர் கூட இருக்கிறார்னு நினைச்சு நடக்கிறாங்க, ஆனா அவர் கூட இல்லை. இன்னைக்கு நம்மில் அநேகர் இப்படிதான் நடக்கிறோம். இயேசு கூட இருக்கிறார், இயேசு கூட இருக்கிறார், இயேசு கூட இருக்கிறார், ஆனா அநேகருடைய வாழ்க்கையில் அவர் கூட இல்லை. யோசேப்பையும் மரியாளையும் போல நம்ம நினைச்சு நடக்கிறோம். அவர் கூட இருப்பார், அவர் இருக்கிறார், வல பக்கத்தில் நிழலா இருக்கிறார். நான் அசையாதபடி என் வலது பார்சத்தில் இருக்கிறார். இங்கே அப்படிதான் இவர்கள் நினைத்து நடக்கிறார்கள். ஒரு நாள் டிராவல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் பார்க்கறாங்க, அவரை தேடி பார்க்கறாங்க, அவர் இல்லை. என்ன கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நாம் ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னதாக நாம் ஒரு காரியத்தை உறுதிப்படுத்தணும். என்ன? அவர் என் கூட இருக்கிறாரா, என் கூட வர்றாரா? இந்த விஷயத்துல நமக்குள்ள ஒரு தெளிவு இல்லாமல் நாம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க கூடாது. அவர் இல்லாமல் வேகமாய் ஓடியும் பிரயோஜனம் இல்லை. அவரோடு பொறுமையாய் நடப்பது ஆசீர்வாதமாய் தான் இருக்கும். அவர் இல்லாமல் வேகமாய் ஓடியும் பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு வந்தோம், சர்ச்சுக்கு வந்தோம், இவங்க சர்ச்சுக்கு தான் வராங்க, சர்ச்சில் ஆராதிக்க தான் வராங்க, தொழுது கொள்ள தான் வராதாங்க. வந்து ஆராதனை முடிச்சுட்டு கிளம்பியாச்சு, புறப்பட்டாச்சு. ஒரு நாள் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க என்ன நினைச்சிட்டு வராங்க? அவரும் கூடவே இருக்கிறார், இயேசு கூடவே. நான் இயேசுவோடு தான் பயணிக்கிறேன், இயேசுவோடு தான் பயணிக்கிறேன். ஆனால் தேடினதுக்கு அப்புறம் தான், ஆராய்ந்த பிறகுதான் பார்க்குறாங்க அவர் அங்கே இல்லை. என்ன கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, இந்த நாளிலே ஒன்றை புரிந்து கொள்ள, அவர் இல்லாமல் புறப்படாதே. அவர் கூட இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தாமல் எங்கும் செல்லாதே. பிரசங்கி 4வது அதிகாரம் 9-10 அழகான வார்த்தைகள் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 4வது அதிகாரம் அதனுடைய 9-10 வசனங்கள். ஒண்டியாயிருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. ஒண்டியாயிருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். ஒருவன் விழுந்தாலும் அவன் உடனாளி, அவனுடைய உடன் செல்லுகிறவன் அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. இந்த வார்த்தையை நான் அப்படியே எடுத்து சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கை பயணம் எப்படி தொடர்கிறோம்? இயேசு நம்மோடு இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தி தான் எந்த காரியத்துக்கும் செல்லுகிறோமா? இயேசு நம்மோடு இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தி விட்டு தான் எந்த இடத்துக்கும் நாம் செல்லுகிறோமா? அவரோடு இருக்கிறோமா? அவர் நம்மோடு வருகிறாரா என்பதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். நான் இப்போ ஒரு விஷயத்துக்காக போறேன், அவர் என்னோடு வருவாரா? ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கணும். யாக்கோபு அதை தானே செய்தான். பல வருடங்கள் தன் மகன் யோசேப்பு மரித்து விட்டான் என்றே எண்ணி அவன் வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கிறான். ஒரு நாளில் அவனுக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது, யோசேப்பு மரிக்கவில்லை, அவன் உயிரோடு இருக்கிறான். அவன் எகிப்திலே உயிரோடு இருக்கிறான். அதுவும் அடிமையாக அல்ல, அவன் அதிபதியாக இருக்கிறான் என்கிற செய்தி வந்ததும் யாக்கோபுக்கு உயிர் போயிட்டு திரும்பி வந்துச்சு. அவ்வளவு மகிழ்ச்சி.
நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். அவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளவு சந்தோஷம். ஆனாலும் அவன் புறப்படவில்லை. ஆதியாகமம் 45வது அதிகாரம், ஆமென், 28வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 45:28. அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணம் அடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான். அவன் உயிரோடு இருக்கிறான்ல, போதும், நான் மரணம் அடைவதற்கு முன்னதாக போய் பார்ப்பேன். என்ன யாக்கோபே, பிள்ளை யோசேப்பு ரொம்ப நேசித்த குமாரன், ஓடி போய் பார்க்க வேண்டாமா? இல்ல, நான் அப்படி ஓடி போக மாட்டேன். பழைய யாக்கோபுனா ஓடுகிறவன், தன் இஷ்டப்படி ஓடுகிறவன். இந்த யாக்கோபு இப்போ நான் அப்படி ஓட மாட்டேன். அவன் என்ன செய்தான் தெரியுமா? 46:1 வாசியுங்கள். இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்துக்கொண்டு, இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்துக்கொண்டு புறப்பட்டு பெயர்சபாவுக்கு போய், புறப்பட்டு எங்கே போனான்? எகிப்துக்கு போகவில்லை, பெயர்சபாவுக்கு போகிறான். அங்கே போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி, யாக்கோபே 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 என்று கூப்பிட்டார். இதோ அடியேன் என்றான். இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம். அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். நான் உன் கூட எகிப்துக்கு வருவேன். நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். அடுத்த வசனம், அதற்கு பின்பு யாக்கோபு பெயர்சபாவிலிருந்து பிரயாணம் புறப்பட்டான். எதற்கு பின்பு? மகன் உயிரோடு இருக்கிறான், அதிபதியா இருக்கிறான், அங்கே நல்ல ஆகாரம் இருக்கிறது என்று கேள்விப்பட்ட பிறகா? இல்ல, அவன் ஆராதிக்கிற தேவனுடைய வார்த்தை கிடைத்த பிறகு. என்ன வார்த்தை கிடைத்த பிறகு? நான் உன்னோடு வருவேன் என்ற வார்த்தை கிடைத்த பிறகு. கர்த்தர் தன்னோடு வருவதை அவன் உறுதிப்படுத்தி கொண்ட பிறகுதான் எகிப்துக்கு போக அவன் புறப்படுகிறான், அவன் பிரயாணம் பண்ணுகிறான். இயேசு உடன் வருவதை உறுதிப்படுத்தாமல் முன் செல்லாதிருங்கள். எந்த அவசரமானாலும் சரி, எவ்வளவு பெரிய காரியமானாலும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லிவிட்டார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அவர் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டார்ல. அவர் சொல்ல ஆகும், அது அப்படிதான், அது உண்மை. அப்படி இருக்கு. அவர் இல்லாமல் நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? அவர் இல்லாமல் நாம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம்? அவர் இல்லாமல் நாம் எதை வேகமாய் செய்து கொண்டிருக்கிறோம்? அவர் இல்லாமல் நாம் எதை சாதிக்க துடிக்கிறோம்? யோசேப்பு இருப்பதை அறிகிறான். யோசேப்பு நல்ல நிலையில் இருப்பதை அறிகிறான். எகிப்திலே ஆகாரம் உண்டு என்பதை அறிகிறான். தான் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை வனாந்தரம் என்றும் பஞ்சம் என்றும் எல்லாம் தெரிந்தும் அவன் வெயிட் பண்ற. பெயர்சபாவுக்கு போய் கர்த்தருக்கு பலியிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறான். எதற்காக? ரதம் வரட்டும் என்பதற்காக இல்ல. அப்ப நீங்க வரணும். நீங்க ஏன் கூட வருவீங்கன்னு நான் போவேன். எந்த ஒரு காரியமும் நமக்கு வாய்க்கப்பட வேண்டுமானால் அவர் நம்மோடு வர வேண்டும். அவர் கூட வருகிறாரா என்பதை உறுதிப்படுத்துங்கள். எப்படி உறுதிப்படுத்த? தேவ சமூகத்தில் யாக்கோபு செய்ததென்ன? அவன் பலி செலுத்தி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறான். இங்கிருந்து பலி சரியா போச்சுன்னா அங்கிருந்து பதில் சரியா வரும். ஆமென் சொல்லுங்க. இங்கிருந்து பலி சரியா போயிட்டுனா அங்கிருந்து பதில் சரியா வரும். அந்த இரவே வரும். சாலமோன் பலி செலுத்துகிறான். பலி செலுத்தின அன்று இரவே கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி பேசுகிறார். அவன் நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். அவன் ஞானத்தை கேட்டான். அவர் ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சேர்த்து கொடுக்கிறார். பலி சரியா போச்சுன்னா பதில் சரியா வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்குரிய, அவருக்கு உகந்த, அவருக்கு ஏற்ற பலி நம்மில் வெளிப்படுவதாக. ஏனோ தானோ என்று அல்ல, கண்டபடி அல்ல. கர்த்தருக்கு உகந்த பலி என்ன? சுத்தமான பலி, பரிசுத்த ஆராதனை, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அவன் வெயிட் பண்றான்.
இத்தனை காலம் காத்திருந்து, நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா, ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். அங்க இந்த இடத்துல போனா இன்னார போய் பார்த்தா நடக்கும்னு தெரிஞ்சதும் உடனே பிரேயரை கூட கம்ப்ளீட் பண்ணாம எழும்பி ஓடுவோம். ஆனா தனியா ஓடுறோம்ல, தனியா ஓடுறோம். ஒரு கன்ஃபர்மேஷன் தேவ சமூகத்திலிருந்து வாங்காமல் உன் அறையை விட்டு புறப்படாதே, புறப்படாதே. இயேசுவோடு நடக்கிறோமா என்பதிலே உன் கவனத்தை செலுத்து. இயேசுவோடு தான் நான் நடக்கிறேனா, இயேசுவோடு தான் நடக்கிறேனா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒரு தேவ மனிதனுக்கு ஆண்டவர் ஒரு நாள் பல பாடுகள், அவர் பட்ட பாடுகள் அதிகம், அவர் நடந்து வந்த பாதைகள் ஏராளம். அது நடுவிலும் கர்த்தருக்காக உறுதியாய் நின்ற தேவ மனிதர். இந்த சம்பவங்கள் நீங்கள் அநேகம் கேட்டிருக்கலாம், ஆனாலும் இதோடு கூட சொல்ல நான் விரும்புகிறேன். அவருக்கு ஒரு நாள் ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை காண்பித்து கொடுக்கிறார். சொப்பனத்தை காண்பித்து கொடுக்கும் போது ஒரு கடற்கரையோரத்திலே அவர் நடப்பதை காண்பித்து கொடுக்கிறார். ஏற்கனவே நடந்த பகுதிகள், அதிலே அவர் மாத்திரமல்ல, அவர் நடந்த பாதையின் காலடிகளை காண்பித்து கொடுக்கும் போது அவருடைய காலடிகள் பக்கத்தில் வேறொருவருடைய காலடிகள் இருப்பதையும் காண்பித்து கொடுக்கிறார். ஆண்டவர் கேட்கிறார், இது யாருடைய காலடிகள் தெரியுமா? யாருடையது ஆண்டவரே? என்னுடையது. நானும் அவங்க கூட தான் நடந்து வந்தேன், அதனாலதான் உன்னால் இதெல்லாம் கடக்க முடிந்தது. அந்த தேவ மனிதருக்கு சந்தோஷம். நன்றி ஆண்டவரே. நான் நினைச்சேன் எனக்கு யாரும் இல்லை, நான் ஊழியத்துக்காக மிஷினரியாக இங்க வந்துட்டேன், என்னை விசாரிக்க கூட யாரும் இல்லைன்னு நினைச்சேன். நான் இந்த நடந்த பகுதியிலெல்லாம் நீங்களும் என் கூட நடந்திருக்கிறீங்களே ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட ஒவ்வொரு பகுதியாக ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார். அடுத்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வருகிறது, அதாவது அவர் வாழ்க்கையிலே கடந்த மிகவும் வேதனையான கடினமான பாதை. அந்த பகுதியை கர்த்தர் காண்பித்து கொடுக்கும் போது அதில் ஒருவருடைய காலடிகள் மாத்திரமே இருக்கிறது. இவர் பார்த்துட்டு இவருக்கு ரொம்ப சங்கடம் ஆயிட்டு, வேதனை ஆயிட்டு. என்ன வேதனை தெரியுமா? ஆண்டவரே, என்னால் நடக்க முடிந்த பகுதிகளில் எல்லாம் என் கூட நடந்து வந்தீங்க, அதனால் என்னால் நடக்க முடியாமல் நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண, ரொம்ப வேதனைப்பட்ட பகுதியில் என் காலடி மட்டும்தான் ஆண்டவரே இருக்கு. எங்க ஆண்டவரை போயிட்டீங்க? எனக்கு இப்போதான் தெரியுது ஆண்டவரே. ஆமேன். ஏன் எனக்கு இந்த பாதை எனக்கு ரொம்ப கடினமாக இருந்துச்சுன்னா அதில் நான் மட்டும் நின்றுக்கிறேன்ப்பா. ஆமேன் ஆண்டவர். ஏன் ஆண்டவரை எப்படி விட்டுட்டு போயிட்டீங்க? நீங்கள் ஆபத்தில் அனுகூலமான துணை அல்லவா, என்னை ஏன் ஆண்டவரை இதில் விட்டுட்டு போயிட்டீங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் தட்டி சொல்லுகிறார், உற்றுப்பார், அது உன் காலடியா என்று பார். உற்று பார்த்தான். இல்லை ஆண்டவரே, இது ஏன் காலடி இல்லையே. ஆண்டவர் சொன்னார், இது என்னுடைய காலடிப்பா. அந்த பகுதியில் உன்னால நடக்க முடியும், எனவே நடத்தினேன். இந்த பகுதியில் உன்னால நடக்க முடியாது, எனவே நான் உன்னை சுமந்தேன். உன் பாதம் கல்லில் இடராதபடி உன்னை காக்கிறவர் அவர். நம் வாழ்க்கை பாதை எப்படி இருக்கும் என்று தெரியாது. பவுல் பயணித்த கப்பலிலே பவுல் சொல்றார், இப்ப புறப்பட வேண்டாம் என்று. ஆனால் சூழ்நிலைகளை பார்க்கிறாங்க. மெதுவான தென்றல் அடிக்கிறது, காற்று இதமாய் வீசுகிறது, எல்லாம் சாதகம் போல் இருக்கிறது. அவர்கள் கப்பலை செலுத்த ஆரம்பித்தார்கள். திடீரென்று காற்று கொடுங்காற்றாய் மாறி அடிக்கிறது. எல்லாம் நிலை குலைந்தது. பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லாதிருந்தது. 275 பேருக்கு நம்பிக்கை அற்று போன போது இயேசுவோடு நடக்கிறவன் எழுந்து நின்று சொல்லுகிறான், கப்பர் சேதமே அல்லாமல் உயிர் சேதம் உண்டாகாது, நான் சேவிக்கிறவர். நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று ஒருவேளை மெதுவான தென்றலாயிருக்கலாம், நாளை கொடுங்காற்றாயிருக்கலாம், நமக்கு தெரியாது. மாலையிலே அழுகை, காலையிலே களிப்பு, இதையெல்லாம் எப்படி கடக்க முடியும்? அவர் கூட இருந்தா முடியும். தாவீது சொல்லுகிறான், நான் ஆண்டவரே, நான் ராஜாவானதுனால நான் சேனைக்குள் பாய்வேன் என்று அவன் சொல்லவில்லை. உம்மாலே, உம்மாலே. தேவன் நம்மோடு இருப்பதை உறுதிப்படுத்தின பிற்பாடுதான் புறப்பட வேண்டும். அவர் இல்லை, அவருடைய பிரச்சனை இல்லைங்கிற ஒரு உணர்வு வந்துட்டுனா அந்த காரியத்துக்கு நீங்க செல்ல வேண்டாம், அந்த காரியம் வாய்க்காது.
ஆண்டவர் சொல்லுகிறார் மோசே கிட்ட, மோசே நான் வரமாட்டேன், மோசே இந்த ஜனத்து கூட நான் வரமாட்டேன். மோசே நேரா கூடாரத்தை பெயர்த்து பாளையத்துக்கு வெளியே போட்டுட்டு தேவ சமூகத்தில் போய் இருக்கிறார். ஜெபிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், யாத்திராகமம் 33:15, 33:14 வாசிங்க. 14 யாத்திராகமம் 33:14. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். மோசே நான் உன் கூட வருகிறேன், என் சமூகம் உன் கூடவே வரும், உனக்கு முன்னாக சொல்லும்போது மோசே சொன்ன அடுத்த வார்த்தையை பாருங்கள். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். அதன் அர்த்தம், நீங்க வரலன்னா நான் போக மாட்டேன். ஏன் அங்க கானான் இருக்கு, ஆண்டவர் நீங்க வரலன்னா நான் போகல. ஏன் நீங்க வராம என்னால கானானுக்கு போக முடியாது. ரட்சிப்பு கர்த்தருடையது, என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வர முடியாது என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை பயணம், விசுவாச ஓட்டம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? எந்த துணையோடு நாம் போய் கொண்டிருக்கிறோம்? இயேசுவோடு நடக்கிறோமா? மோசே இந்த விஷயத்துல உறுதியா இருக்கிறார், நீங்க வரலன்னா நான் போக மாட்டேன். மோசே உனக்கு அங்க கானான் இருக்கு, மோசே அங்க என்ன இருக்கட்டும் ஆண்டவரே, அது எனக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னா, அது எனக்கு நன்மையா இருக்கணும்னா நீங்க என் கூட வரணும். யாக்கோபே அங்க யோசேப்பு இருக்கிறார், யாக்கோபே நேச மகன் இருக்கிறார், நல்ல ஸ்தான், நல்ல பொசிஷன்ல இருக்கிறாரு. அங்க உனக்கு தேவையான உன் லைஃப், குடும்பத்துக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் என்ன இருந்தாலும் அது எனக்கு ஆசீர்வாதமாய் அமையணும்னா நீங்க என் கூட வரணும். இந்த விஷயத்துல உறுதியா இருக்கணும். வேதம் என்ன சொல்லுகிறது? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அவர் கூட இருக்கிறாராங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் கவனமா இருக்கணும், ஒவ்வொரு காரியத்துக்கும் கவனமா இருக்கணும். ஆண்டவர் கூட இருக்கிறாரா? ஆண்டவரோடு நடக்கும் போது தண்ணீரின் அனுபவம், அக்கினியின் அனுபவம் உண்டாகாதான்னு கேட்டா உண்டாகும். ஆனாலும் கர்த்தர் கூட இருப்பார். நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன். அவர் இல்லாம நம்ம எப்படிங்க கடக்க முடியும்? எப்படி ஆறுகளை கடக்க முடியும்? எப்படி அக்கினியை கடக்க முடியும்? கர்த்தர் கூட இருக்கிறதை உறுதிப்படுத்திக் கொள்ளணும். அவர் இல்லாம நான் போக மாட்டேங்கிறதுல இந்த மோசே மாதிரி உறுதியா இருக்கணும். ரூத்தினுடைய ஜெயத்துக்கான காரணமே இந்த உறுதி தான். மோவாபிலிருந்து நகோமி புறப்படும் போது ஓர்பாளும் ரூத்தும் இருவரும் அழுகிறார்கள். அப்பொழுது நகோமி சொல்றாங்க, நீங்க அப்படியே நீங்க உங்க வாழ்க்கை இங்கே பார்த்து செட் பண்ணிருக்கப்பா, என்கிட்ட ஒண்ணு இல்லைன்னு சொல்லும் போது ஓர்பாள் கட்டி அணைத்து முத்தமிட்டு திரும்பி போயிட்டாள். ரூத் என்ன செய்கிறாள்? 1வது அதிகாரத்தின் 14வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். 18வது வசனத்தினை வாசிங்க. அவள் தன்னோட கூட வர, வார்த்தை நல்ல கவனிங்க. அவள் தன்னோட கூட வருவதில் மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோடு ஒன்றும் பேசவில்லை. நகோமி என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? நீ வர வேண்டாம். ஆனா அந்த மன உறுதியை பார்த்ததுக்கு அப்புறம் வர வேண்டாம்னு சொல்ல முடியல, கூட்டிட்டு போனா. இதே போல தேவ சமூகத்தில் ஆண்டவரே எந்த காரியத்துக்கும் சரி நீங்க என் கூட வரணும், நீங்க வராம நான் போக மாட்டேன். இந்த விஷயத்துல ரொம்ப உறுதியா இருக்கணும். நம்ம கடமைக்கு ஆண்டவரை நான் போறேன் வாக்கிய பண்ணும் சர்ன்னு கிளம்புறோம். எப்படி கிளம்புறோம்? அவர் கூட இருக்கிறதா நினைச்சிட்டு போறோம். எல்லா பாதைகளிலும் கர்த்தர் கூட இருக்க மாட்டார். என்ன ஆண்டவரே, அப்ப நீங்க என் கூட எப்பவுமே இருக்க மாட்டீங்களா? எப்பவுமே இருப்பார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் கூட இருக்கிறேன்னு சொல்லி. ஆனா சில காரியங்களில
அல்லது சில காரியங்கள் நிமித்தம் அவரால் நம்மோடு கூட வர முடியாது. 1 சாமுவேல் 4வது அதிகாரம். இஸ்ரவேலர் என்ன செய்கிறார்கள்? 1வது வசனத்தை வாசியுங்கள். சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்ய புறப்பட்டு இஸ்ரவேலர் பெலிஸ்தியருக்கு விரோதமாக யுத்தம் செய்ய போறாங்க. எபனேசருக்கு சமீபத்தில் பாளையம் இறங்கினார்கள். பெலிஸ்தரோ ஆப்பெக்கிலே பாளையம் இறங்கி இருந்தார்கள். அடுத்த வசனம். பெலிஸ்தர் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் அணிவகுத்து நின்றார்கள். பெலிஸ்தியர் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் அணிவகுத்து நின்றார்கள். யுத்தம் அதிகரித்து இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறியடி இஸ்ரவேலர் பெலிஸ்தியருக்கு முன்பதாக முறியடிக்கப்பட்டார்கள். முறியடிக்கப்பட்டதும் திருப்பி வராங்க. திருப்பி வந்து ஏன் இப்படி ஆயிட்டு, ஓகே இனி நம்ம என்ன செய்வோம், உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு போவோம், அப்போ அவங்கள ஈஸியா ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு அடுத்து என்ன செய்யறாங்க அப்படின்னா உடன்படிக்கையை தூக்கிட்டு போறாங்க. ஆமென். ஏலியின் பிள்ளைகளாகிய ஓப்னி பினேகாஸ் 2 பேரும் உடன்படிக்கை பெட்டி அண்டையில் நிற்கிறாங்க. உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு திரும்ப பாளையத்துக்கு வராங்க. வரும்போது அவர்கள் மகா சத்தமாய் ஆர்ப்பரிக்கிறார்கள். இஸ்ரவேலர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தியர் கேட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா? கர்த்தரின் பெட்டி வந்திருக்கிறது. 7வது வசனத்தை வாசியுங்கள். தேவன் பாளையத்தில் வந்தார். தேவன் பாளையத்தில் வந்துட்டார். உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போறாங்க. இவங்க ஆர்ப்பரிக்கிறாங்க. ஆமென். ஆர்ப்பரிக்கிறாங்க, துதிக்கிறாங்க. பெலிஸ்தியர் பார்க்கறாங்க, ஆண்டவர் வந்துட்டாருப்பா. ஆண்டவர் கூட இருக்கிறது போல இவங்க சத்தத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவர்கள் அறை கட்டி கொண்டு பலப்படுத்தி கொண்டு திடப்படுத்தி கொண்டு மீண்டும் யுத்தம் செய்த போது இஸ்ரவேலர்கள் மீண்டும் முறியடிக்கப்பட்டார்கள். ஓப்பனியும் பினேகாசும் மடிந்து போனார்கள். பெட்டி பிடிக்கப்பட்டது. அதன் அர்த்தம் என்ன? இவர்கள் தேவன் கூட இருக்கிறார்னு சொல்றாங்க, ஆனா உண்மையிலே அங்க தேவன் கூட இல்ல. ஏன் இல்ல? பிரமாணம் என்ன? இவர்கள் இஷ்டப்படி இவர்கள் தெரிந்து கொள்ளுகிற பாதையில் எல்லாம் பெட்டியை கொண்டு போக கூடாது. மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் எந்த பாதையை காண்பித்து எந்த பாதையில் வழி நடத்துதோ அங்கே பெட்டியை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். நான் விரும்புகிற பாதையில் எல்லாம் கர்த்தர் என்னோடு வரமாட்டார். அவர் நியமித்த பாதையில் அவர் வராமலும் இருக்க மாட்டார். ஆமென். ஜீசஸ். நம்ம பிரச்சனை என்னன்னா இதே போலதான் பண்ணிட்டு இருக்கிறோம். நாம் ஆசைப்பட்டு தெரிந்து கொள்ளுகிற பாதையில் கர்த்தர் வர வேண்டும் என்று விரும்புகிறோம். இந்த உடன்படிக்கை பெட்டி உன்னிஷ்டப்படி நடத்துவதற்கல்ல. யோசுவா எரிகோவை பிடிக்கிறதுக்கு முன்னதாக கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசியுங்கள். ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். பெட்டியை கண்டவுடனே, அதாவது எத்தனை பெட்டி எப்பொழுது புறப்படுதோ அப்போ நீங்க ரெடி ஆகுங்க. பெட்டி எந்த வழியா போகுதோ நீங்க அப்படி போங்க. இங்கே 1 சாமுவேல் 4வது அதிகாரத்தில் என்ன நடந்தது? இவங்க முதல்ல போய் பார்க்குறாங்க, தோத்துட்டு வராங்க. சரி, அப்போ நீ பெட்டியை கொண்டு போ. இன்னைக்கு அநேகர் பண்ற தப்பு என்ன? முதல்ல யாரை பார்க்க முடியுமோ எல்லாரையும் போய் பார்த்துட்டு ஒரு கதையும் நடக்காததும் வந்துட்டு ஆண்டவரே நீரே தஞ்சம், நீரே தஞ்சம், இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். திருப்பி போறது திருப்பியும் நடக்காது. உடன்படிக்கை பெட்டியை நீ இஷ்டப்படி கொண்டு போக கூடாதுப்பா. உடன்படிக்கை பெட்டி எங்க எப்படி போகுதோ அங்க நீ போனோம். வழிகாட்டவும் வழி நடத்தவும் மேக ஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் இஸ்ரவேலரோடு இருக்க தேவன் கிருபை செய்தார். வழிகாட்ட, வெளிச்சம் காட்ட, வழி நடத்த. அப்ப பாதை எது என்பது அவருக்கு தான் தெரியும். எப்படி நடத்த வேண்டும் என்று அவருக்கு தான் தெரியும். அவர் நமக்கென்று ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். எபிரேயர் 12:1 அதுதானே சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு நியமித்த ஓட்டம். எனக்கு ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும், எனக்கு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். அதிலே நடத்ததான் தெய்வ பிரசன்னம் நமக்கு முன்னாக சொல்லுகிறது. அதை விட்டு வெளியே கொண்டு வரதான் பாவத்தையும் பாரத்தையும் பிசாசானவன் கொண்டு வந்து நம்மை இருக்குகிறான், நம்மை நெருக்குகிறான். ஆண்டவர் எங்கே வருகிறார்? யாரோடு வருகிறார்? அவர் நியமித்த ஓட்டத்தில் அவர் தனியா விட மாட்டார்.
நான் விரும்புகிற பாதை, நான் ஆசைப்படுகிற இடம், என் கால் போன போக்கில், மனம் போன போக்கில் நான் நடக்கிற இடத்துல எல்லாம் அவர் வரமாட்டார். பெட்டி இருக்கும், பாட்டு இருக்கும், துதி இருக்கும், ஆராதனை இருக்கும். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் அங்க இருக்க மாட்டார். யோசுவாவின் நாட்களிலே அந்த உடன்படிக்கை பெட்டி மேக ஸ்தம்பம் எப்போ எழும்புதோ, வழிகாட்டு எழும்புதோ, அப்பொழுது ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை தோளில் சுமந்து கொண்டு செல்வார்கள். ஜனங்க அதுவரை வெயிட் பண்ணுவாங்க, அதுவரை வெயிட் பண்ணுவாங்க. யுத்தத்துக்கு எத்தனை ஆயுதங்கள் இருந்தாலும், எத்தனை ஆயத்தமா இருந்தாலும் சரி, அவர் இல்லாம போனா தோல்வி. அவருக்கு பிரியமில்லாத பாதையில் அவர் கூட வரமாட்டார், அவர் வரமாட்டார். நாம் அவரோடு சென்று நாம் இதுவரை தோற்றதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தோல்வி உண்டானால் நாம் அவரோடு செல்லவில்லை என்றுதான் அர்த்தம். காரணம், அவர் எதிலையுமே தோற்கவில்லை. எப்பொழுதுமே ஜெயித்தவர், ஜெயித்தவர், ஜெயிக்கிறவர், மரணத்தையும் பாதாளத்தையும் வென்றெடுத்தவர். அவரோடு நடக்கிறவனுக்கு தோல்வி இல்லை. எனவேதான் பவுல் சொல்லுகிறார், தன்னுடைய கடைசி நாட்களை எழுதும் போது சொல்லுகிறார், ஹே மரணமே உன் கூரங்க, பாதாளமே உன் ஜெயம் எங்க? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு காரியம் நமக்கு வாய்க்கப்படவில்லையா, ஒரு காரியம் நமக்கு தோல்வியை கொண்டு வந்து விட்டதா, ஒரு காரியம் நமக்கு வெட்கத்தை கொண்டு வந்து விட்டதா, ஆமென், கிடைக்கும் நடக்கும்ங்கிற நம்பிக்கையில புறப்பட்டு போனேன், ஏமாற்றத்தோடு திரும்புகிறேனே என்கிற நிலையில யாராவது கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? இந்த நாளிலே கர்த்தர் பேசுகிற வார்த்தையை கேளுங்கள். அவரோடு தான் போனீங்களாங்கிறதுல கவனம் செலுத்துங்கள். சில காரியங்களில் நாம் அவர் துணையை விரும்புகிறதில்லை. ஏன்? அவர் அனுமதிக்க மாட்டார் என்பதை அறிந்ததுனால. சில காரியங்களில் அவர் நம்மோடு கூட வர நாம் அனுமதிக்கிறதில்லை. ஏன்? அவர் அநேக காரியங்களுக்கு அனுமதிக்க மாட்டார் என்பதை நாம் அறிந்தபடியினாலே. நித்தியத்துக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள். யோசேப்பை மரியாதை மாதிரி அவர் இருக்கிறார் நினைச்சிட்டு போயிட்டு இருக்கிறோம். அவர் இல்லாம போகாதீங்க, உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் வார்த்தை பதிலினாலே, தம்முடைய வார்த்தையினாலே அதை உறுதிப்படுத்துவார். எந்த காரியத்துக்குமான எந்த ஒரு காரியமாகட்டும், பதில் இல்லாமல் புறப்படாதிருங்கள், பதில் இல்லாமல் புறப்படாதிருங்கள். நமக்கு ஒரு ஓட்டத்தை கர்த்தர் நியமித்திருக்க, அதுல தான் அவர் நடத்துவார். நான் கேட்கிற பாதையில எல்லாம் நடத்த மாட்டார். லோத்தும் ஆபிரகாமும் இணைந்துதான் போய் கொண்டிருக்கிறார்கள். லோத்து திடீரென்று தனக்கு பிரியமான பாதையை நோக்கி, சோதோமை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டான். லோத்தும் ஆபிரகாமும் இருவரை அழைத்தது கர்த்தர். லோத்து பிரிந்து போய்விட்டான். கர்த்தர் லோத்து கூட திரும்பி போகல. ஆபிரகாம் எங்க நிற்கிறானோ அங்கதான் கர்த்தர் நிற்கிறார். ஆபிரகாம் எங்கே நின்றான்? கர்த்தர் காண்பித்த இடத்துல நின்றான். லோத்து எங்கே போய் நின்றான்? தன் கண் விரும்பின இடத்துல போய் நின்றான். லோத்தின் இடத்துல இல்ல கர்த்தர் நின்றது, ஆபிரகாம் இடத்துல தான் கர்த்தர் நின்றார். நமக்கு பிரியமில்லாத பாதையில நாம் விரும்பி போனாலும் அவர் வரமாட்டார். அவர் இல்லாம போகாதீங்க, அவர் இல்லாம போகாதீங்க. அவர் வராட்டியும் பரவாயில்ல, நான் போவேன்னா அது எதை காண்பிக்கிறது தெரியுமா? நான் என் சுயத்தை சார்ந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டேன்னு அர்த்தம். எவன் ஒருவன் தன் சுயத்தை சார்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறானோ அவன் தன்னையே தனக்கு தேவனாக்குகிறான். நான் இந்த வார்த்தையை திரும்ப சொல்லுகிறேன். எவன் ஒருவன் தன் சுயத்தை சார்ந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டானோ அவன் தன்னையே தனக்கு தேவனாக்குகிறான். அதன் அர்த்தம் என்ன? எனக்கு அவருடைய உதவி தேவையில்லை, நான் பார்த்துப்பேன், எனக்கு தெரியும், எனக்கு பலன் இருக்கு, எனக்கு பணம் இருக்கு, எனக்கு ஞானம் இருக்கு, எனக்கு இப்ப தேவையானது எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு அர்த்தம் என்ன? தன்னையே தனக்கு தேவனாக்குகிறான். எந்த ஒரு காரியத்தையும் தேவனிடத்தில் வைக்கும் போது தேவ சித்தம், அவர் வருவாரா? அது யோசேப்பு தான் பிள்ளையானாலும் சரி, அவர் கூட வரலையா நான் போக மாட்டேன். அவர் வருவாரா? நான் போறேன். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் செய்தி கேட்டதும் யாக்கோபு எல்லாத்தையும் எடுத்துட்டு எகிப்துக்கு போவான்னு பார்த்தா அவன் பெயர்சபாவுக்கு போகிறான் ஆராதனை செலுத்த.
பலி செலுத்தினான், பதிலை வாங்கினான், சந்தோஷமா புறப்பட்டான். காரியம் வாய்க்கப்பட்டது. எகிப்திலே போய் யாக்கோபு அடிமையா இருக்கவில்லை, அவனை கர்த்தர் ராஜாவாய் தான் வைத்தார். எல்லாரும் பார்வோனு கீழே இருந்தாங்க. ஆனா யாக்கோபு என்றானதுக்கு அப்புறம் யாக்கோபுடைய கை கீழே பார்வோன் தலையை கொண்டு வந்து இப்படி நிற்கிறான், என்ன ஆசீர்வதிங்க அப்படின்னு. சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுகிறான். அதன் அர்த்தம் என்ன? யாக்கோபு சொல்லுகிற, நான் பரதேசி, நீ பரதேசியா இருந்தாலும் சரி, யாரை விட கர்த்தர் உன்னை கீழே வைக்க மாட்டார், உன்னை கர்த்தர் மேலதான் வைப்பார். காரணம், உலகத்தில் இருப்பவனிலோ உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் கூட வரதை உறுதிப்படுத்தணும். பாவ சேற்றில், உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து, சங்கீதம் 40:2-3 வசனங்கள், தூக்கி எடுத்து கன்மலை மேல நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்திட்டார். இதுதான் தேவன் நமக்கு பாராட்டின கிருபை. கன்மலை யாருங்க? கிறிஸ்து. ஏன் கன்மலை மேல நிறுத்தினார்னு விட வேண்டியதான, அடிகளை உறுதிப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டு. வாசிங்கள் அந்த வசனம், சங்கீதம் 40:2-3 வசனங்கள் வேகமாக. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலை மேல நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி, தேவனை துதிக்கும் புது பாட்டை, என் கால்களை கன்மலை மேல நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்திட்டார். அதன் அர்த்தம் என்ன? இனி இவர் கூட தான் போகணும். யாரு கூட? கன்மலையோடு. கன்மலை யாரு? கிறிஸ்து. மீட்கப்பட்ட ஜனம், ரட்சிக்கப்பட்ட ஜனம் இனி யாரோடு தான் தங்கள் வாழ்க்கை பயணத்தை துவங்க வேண்டும்? கன்மலையோடு. கன்மலை யார்? கிறிஸ்து. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலுடைய பிரயாணத்தை குறித்து ஆமென் பவுலை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் எழுதும்போது 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மீட்கப்பட்ட ஜனம் யாரோடு தான் செல்லணும்? கிறிஸ்துவோடு கூட, ஆண்டவரோடு கூட, இயேசுவோடு கூட. அவர் இல்லாம புறப்படாதீங்க. அவர் இல்லாம நடக்காது. நிறைய ஷார்ட்கட் வேஸ் இருக்கும். பெலிஸ்தியர் தேச வழியா போறதுக்குன்னு நிறைய வேஸ் வச்சிருப்பான். அநேக விசாலமான வாசல்கள் இருக்கும். இயேசு நாமத்தில் சொல்லுகிறேன், அவர் இல்லாமல் விசாலமான பாதையில் போனாலும் சரி விழுந்து விடுவோம். ஆனால் அவரோடு கூட இடுக்கமான பாதையில் போனாலும் நித்தியத்தை சுதந்தரிப்போம். அவரோடு நமக்கு இந்த கவனம் தேவை. எனவே தான் இந்த காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் வலியுறுத்தி நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அப்போ முதலாவது, ஆமென், அவருக்கு பிரியமில்லாத பாதையில் அவர் கூட வரமாட்டார். அது மாத்திரமல்ல, அவர் வேண்டாம் என்ற காரியங்கள் நமக்குள்ளே காணப்படுமானால் நம்மோடு கூட வரமாட்டார். தேவனுக்கு பிரியமில்லாத பாதையில் நாம் போவோமானா கூட வரமாட்டார். அவர் வேண்டாம், இந்த காரியம் வேண்டாம்பா, இதை விட்டுருப்பான்னு சொல்லுகிற காரியம் நமக்குள்ளே இருக்குமானால் நம்ம கூட வரமாட்டார். எல்லாம் தெரிந்த வசனங்கள், ஆனால் அதனால எடுக்கவில்லை. நான் சொல்லி விடுகிறேன், நேரம் அதிகம் போகிறபடியினாலே. நீங்க கவனிங்க, எரிகோவை பிடிக்கும் போது தெய்வ பிரசன்னம் அவர்களுக்கு முன்பதாக செல்லுகிறது. பிடிக்கும் போதே யோசுவாவை கொண்டு கர்த்தர் கட்டளையிட்டார், இது சாபத்தீடானது, எனவே இதிலிருந்து ஒன்றை நீங்க எடுக்க கூடாதுன்றார். கர்த்தர் சொன்னது போல கூட வந்ததுனால பெரிய ஜெயம் கிடைத்தது. சந்தோஷமாய் ஆமென் எல்லாவற்றையும் முறியடித்த போது ஆகான் என்பவன் என்ன செய்கிறான்? சில காரியங்களை எடுத்து வைத்துக் கொண்டான். எரிகோவை பிடிக்க கர்த்தர் முன்பாக போனது போல யோசுவா நினைத்தான், ஆமென், அடுத்து ஒரு பட்டணத்தை பிடிக்க போகணும், ஆயி என்கிற ஒரு பட்டணத்தை பிடிக்க போகணும். எரிகோவை கம்பேர் பண்ணும்போது அந்த பட்டணம் ரொம்ப சின்னது, பரவாயில்ல, அப்போ ஃபுல் டீம் போக வேண்டாம், கொஞ்சம் பேர் போய் ஈஸியாக பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் அனுப்பிவிட்டா அந்த பட்டணத்துக்கு முன்பதாக இஸ்ரவேலர்கள் முறிந்தோடினார்கள். காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான், எரிகோவை பிடிக்க போகும்போது கர்த்தர் உடன் இருந்தார். ஆயி பட்டணத்தை பிடிக்கும் போகும்போது கர்த்தர் கூட போகல. ஏன் போகல? அவர் வெறுக்கிற காரியம் உள்ள இருந்ததுனால. இன்னைக்கு பெரிய பெரிய காரியங்களை ஜெயித்த அநேகரால சின்ன சின்ன காரியங்களை கூட ஜெயிக்க முடியாத காரணம் என்ன தெரியுமா? நாம் கவனிக்க வேண்டிய, கர்த்தர் கூட இருக்கிறாரா? என் கூட உண்மையில கர்த்தர் இருக்கிறாரா? நல்ல கவனிங்க.
அவர் சொல்லுகிறார், நான் பாளையத்தில் நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன், உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உன் பாளையத்தை விட்டு நான் போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமா இருக்க கடவுது. உபாகமம் 23:14. உன்னை ரட்சிப்பதற்காக, உன்னை விடுவிப்பதற்காக நான் உலாவிட்டே இருக்கிறேன்ப்பா. உன்கிட்ட ஏதாவது அசூசியான காரியத்தை கண்டு நான் போயிடக்கூடாது. அப்போ அசூசியான காரியம் இருந்தால் மீட்கப்பட்ட சபையே, ரட்சிக்கப்பட்ட ஜனமே, மீட்கப்பட்டவர்களுக்கு திரும்ப திரும்ப எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னார் தெரியுமா? பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம். என கேட்ட பரிசுத்தவான்களாயிருங்கள். அவருக்கு பிரியமில்லாதது ஒன்றையும் நான் விரும்பக்கூடாது. தேவன் எதை விரும்புகிறாரோ அதை நான் விரும்பணும். தேவன் எதை அதிகம் நேசிக்கிறாரோ அதை நான் அதிகம் நேசிக்கணும். தேவன் எதை வெறுக்கிறாரோ அதை நான் வெறுக்கணும். தேவன் எதை அதிகம் அருவருக்கிறாரோ அதை நான் அதிகம் அருவருக்கணும். தாவீது சொல்லுகிறார், உமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை நான் விரோதிக்காமலும் உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் இருப்பேனோ, முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன். ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் அதே வார்த்தையை சொல்ல வேண்டுமானால், எந்தெந்த காரியம் தேவனுக்கு விரோதமாய் நம்மை திருப்புகிறதோ அவைகளை முழு பகையாய் எவன் பகைக்கிறானோ அவனோடு கூட கர்த்தர் இருப்பார். இந்த ஆகன் வேண்டாங்கிறத விரும்பிட்டான், கர்த்தர் கூட வரல. கர்த்தர் கூட இல்லைன்னா சின்ன இடத்துல கூட நமக்கு தோல்விதான், சின்ன காரியத்துல கூட தோல்விதான். கர்த்தரோடு கூட ஒரு பெரிய பர்வதத்தை சமபூமியாக்க முடியும். கர்த்தர் இல்லாம ஒரு சின்ன கல்லால கூட நம்ம இடறி விழுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். கர்த்தர் இல்லாம, கர்த்தர் கூட இருக்கிறார் எங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கிதியோன் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கொண்டு நான் ரட்சிப்பேன்பா, மீதியானியரை நான் முறியடிப்பேன், மீதியானியரை நான் வீழ்த்துவேன், உன்னை அனுப்புறேன், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட வருவேன், நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை அனுப்புறது நான் அல்லவா, நான் உன் கூட இருப்பேன், நான் உன் கூட இருப்பேன். அப்படி ஒரு வார்த்தையை அவனுக்கு உறுதிப்படுத்தி விட்டு அந்த ராத்திரியில கர்த்தர் கிதியோனை கூப்பிட்டு சொல்றாரு. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் அதனுடைய 25, 26 வசனங்களை வாசியுங்கள். அன்று ராத்திரியிலே முதலாவது 16வது வசனத்தை வாசியுங்கள். 16வது வசனம். அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன். நான் அவன் கூட இருப்பேன், வாக்கு கொடுத்துட்டார், நான் அவன் கூட இருப்பேன். அடுத்து 25வது வசனம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு இந்த கற்பாறை உச்சியிலே பாங்கான ஒரு இடத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த 2ஆம் காளையை கொண்டு வந்து நீ அதை வெட்டி போட்ட தோப்பினுடைய கட்டை விறகுகளின் மேல் சர்வாங்க தகனமாக பலியிடக்கடவாய் என்றார். கவனிச்சிங்களா? 25வது வசனத்தை ஒரு விஷயம் கூட வாசியுங்கள். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து போடு, அதன் அருகே இருக்கிற தோப்புகளை வெட்டி போடு. நான் உன் கூட இருக்கணும்னா இதை செய்யணும். தேவன் அருவருக்கிற காரியம் நீ இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாது. தேவன் அருவருக்கிற காரியம் உனக்குள்ள இருக்கக்கூடாது. வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள்லாம் நிறைய இருக்கு. நான் உன் கூட இருப்பேன், நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன், எல்லாம் சொன்னது கர்த்தர் தான். ஆனா கூட இருக்கணும்னா அவர் அருவருக்கிற காரியம் நமக்குள்ள நாம் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாது. அதை வெட்டி போடுனார், அதை தகர்த்து போடுனார். இன்னைக்கு அநேகருக்கு வாக்கு தத்தம் இருக்கிறது, ஆனா சுதந்தரிக்க முடியவில்லை. ஏன்? தேவன் வெறுக்கிற காரியங்கள் உள்ளே இருக்கிறதுனால அவர் நம்மோடு கூட வரவில்லை. கிதியோன் சொல்ற, கிதியோனுக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் பெருசுங்க. நான் உன்னை கொண்டு ரட்சிப்பேன், உன்னை அனுப்புறது நான் அல்லவா, பராக்கிரமசாலியே உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. இத்தனை காரியங்களை அடுத்தடுத்து சொல்லி தம்மை வெளிப்படுத்துகிறார், வார்த்தை வெளிப்படுத்துகிறார். நான் உன் கூட இருப்பேன்பா, உன்னை கொண்டு நான் ரட்சிப்பேன் சொல்லி எல்லாவற்றையும் சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு கூப்பிடுறாரு. கிதியோன் இவ்வளவு வாக்குத்தத்தம் கேட்டு நீ படுத்து தூங்கிட்டா இருக்கிற, உன் வீட்டில் என்ன இருக்கு பாரு. நான் வெறுக்கிற காரியம் இருக்கிறது, எனக்கு கோபம் உண்டாக்குகிற காரியம் இருக்கிறது, அதை தகர்த்து போடு, அதை வெட்டி போடு என்றார். கிதியோன் அதை செய்தான். செய்த பிற்பாடு என்ன உண்டானது? 34வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். கைகளை உயர்த்தி ஹalleluya. தேவன் வெறுக்கிறதை அப்புறப்படுத்தி பாரு, கர்த்தர் உன் கூட இருப்பார், கர்த்தர் உன் கூட இருப்பார். இன்னைக்கு வாக்குத்தத்தங்க ஆண்டு சொன்னீரே, ஆண்டவரே என் கூட வருவேன்னு சொன்னீங்களேப்பா, என் கூட இருப்பேன்னு சொன்னீங்க. கிதியோன் அப்படிதான் புலம்பினா, நீங்க என் கூட இருந்திருந்தா இது நடந்திருக்கும் ஆண்டவரே, நான் உன் கூட இருப்பேன். ஆனா ஒரு கண்டிஷன், நான் அருவருக்கிற காரியம் உன் வீட்டில் இருக்கு,
நான் அருவருக்கிற காரியம் உனக்குள்ள இருக்கு. என கேட்கிற அன்பு சபையே, அன்பு சகோதர சகோதரி, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். எந்த காரியமும் ஜெயமாய் மாறணுமா, கர்த்தர் கூட வரணும். எந்த ஒரு காரியம் வாய்க்கப்படணுமா, கர்த்தர் கூட வரணும். எந்த இடத்திலும் தலை நிமிர்ந்து நிற்கணுமா, கர்த்தர் கூட வரணும். கர்த்தர் கூட இல்லைன்னா தோல்வி, கர்த்தர் கூட இல்லைன்னா ஏமாற்றம், கர்த்தர் கூட இல்லைன்னா தலைக்குனிவு. கர்த்தர் கூட வரணும்னா கர்த்தர் வெறுக்கிற, கர்த்தர் அருவருக்கிற காரியம் உனக்குள்ளேயோ உன் வீட்டிற்குள்ளேயோ உன் பாளையத்துக்குள்ளேயோ இல்லாதபடிக்கு சுத்தம் பண்ணு. ஆமென். கர்த்தர் கூட வரணும், உறுதிப்படுத்தணும். இந்த யோசேப்பு மரியாளும் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி வந்து பார்த்து அவர் இல்லை என்பதை அறிந்ததும் செய்த காரியம் என்ன தெரியுமா? ஆமென். அந்த வசனத்தை திரும்ப ஒரு விஷயம் கூட வாசிங்கள். லூக்கா 2:44. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்தில் இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவரிடத்திலும் அவரை தேடினார்கள். காணாததினால் அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு அவரை தேடிக்கொண்டே எங்க திரும்பி போறாங்க? எருசலேமுக்கு திரும்பி வராங்க. தேவ சமூகத்தில் வராங்க. ஒரு நாள் டிராவல் பண்ணி போயிட்டாங்க, திரும்பி தேடிக்கொண்டே வராங்க. அதன் அர்த்தம் என்ன? அவர் இல்லைன்னு தெரிஞ்சதும் அடுத்த ஸ்டெப் முன்னாடி வைக்கல, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுல பாஸ் பண்ணிட்டாங்க. அந்த பிரயாணத்தை அங்க பிரேக் பண்ணிட்டாங்க. சரி, இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல, இனி போவோம், போய் பார்க்கலாம். நோ, நம்முடைய வாழ்க்கை பயணம் இப்படி போய் கொண்டிருக்கலாம். அவர் இல்லைன்னு தெரிஞ்சிட்டா அதற்கு மேல உன் பயணத்தை தொடராத, ஸ்டாப் பண்ணு, திரும்ப எருசலேமுக்கு வா. அப்பா சமூகத்துல வந்து விழு, தேவ சமூகத்துல வா. ஆண்டவரே என் கூட வாங்க, ஆண்டவரே மோசே மாதிரி கேளு. உங்க சமூகம் என் கூட வரலைன்னா நான் போக மாட்டேன். நீங்க வரணும் ஆண்டவர். மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே. ஆண்டவர்ட்ட அவங்க இல்லைன்னு தெரிஞ்சதும் சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோம்பா, இனி எதுக்கு வீண் செலவு, போவோம் இல்ல, திரும்பிட்டாங்க. திரும்பி ஹே, லேட் பண்ண ட்ரெயின் போயிடும், போகட்டும். ஃப்ளைட் போயிடும், போகட்டும். பஸ் போயிடும், எதுவும் போகட்டும். அவர் இல்லாம நான் ஃப்ளைட்ல போறதை விட அவரோடு கூட நான் நடந்து போவேன். திரும்பிட்டாங்க. அவர் இல்லாம வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறாயா சகோதரா சகோதரி? அவர் இல்லைன்னு தெரிஞ்சிட்டுனா ஸ்டாப் பண்ணிரு, திரும்பு, கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அழுகையோடு விண்ணப்பத்தோடு என்னிடத்தில் வருவார்கள், அவர்களை நான் வழி நடத்துவேன். நீ கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் நடத்துவார். அவர் இல்லாமல் நடந்தாய், தோல்வியை கண்டாய், ஏமாற்றத்தை கண்டாய், தலை குனிந்து நிற்கிறாய். இருக்கிற நிலையிலிருந்து திரும்ப கர்த்தரிடத்தில் அவர் நடத்துவார். எரேமியா 31வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் 9வது வசனத்தை வாசி. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், நான் வழி நடத்துவேன். அவர்களை தண்ணீரோடு நதிகளண்டை கிடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், எப்ராயிம் என் சிரேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். 12வது வசனம். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல இருக்கும், அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. அப்ப இதுக்கு முன்னாடி தொய்ந்து போயிருந்தாங்க. ஏன் தொய்ந்து போயிருந்தாங்க? அவங்களாவே நடந்ததுனால. அவரோடு நடக்கிறவங்க தொய்ந்து போக மாட்டார்கள். 13வது வசனம். அப்பொழுது கன்னிகைகள், வாலிபரும், முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
யார் எப்படி நடத்துறார்? திரும்பி வா. அவர் இல்லாமல் எவ்வளவு தூரம் போனாலும் நீ திரும்பி வந்துரு. தகப்பனோடு இருந்த மூத்த குமாரனுக்கு ஒன்றும் குறையவில்லை. தகப்பனை விட்டு தூரம் போன இளைய குமாரன் எல்லாவற்றையும் இழந்தான். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, அவர் இருக்கிறார் நினைச்சிட்டே நம் கால் போன போக்கில் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். இது ஒரு நாளும் அவர் கிருபையுள்ள தேவன், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு நம்ம காக்கப்படுறோம். அவர் அன்புள்ளவர், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனாலதான் நாம் பிள்ளைகளாக்கப்பட்டோம். அவர் இரக்கமுள்ளவர், எந்த மாற்றம் கிடையாது. அதனாலதான் நாம் இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அதே வேளையில் அவர் பரிசுத்தமுள்ளவர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். அவருக்கு பிரியமில்லாத வழியிலே அவர் வரமாட்டார். அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மோடு இருக்குமானால் அவர் வரமாட்டார். உறுதிப்படுத்திக் கொண்டு முன் செல்லுங்கள். இயேசுவோடு நடக்கிறோமா? நேரம் அதிகம் போறதுனால அடுத்த காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இரண்டாவது, எதிலே நாம் கவனமா இருக்க வேண்டும்? முதலாவது, எதிலே கவனமா இருக்க வேண்டும்? நம்ம இயேசுவோடு தான் நடக்கிறோமா? கவனமா இருக்கணும். ஏங்க நீங்க இங்க தானே இருந்தீங்க, ஏங்க நீங்க அங்க போறீங்க? அங்க எனக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு. அவர் கூட வரலன்னா என்ன இருந்தாலும் ஆசீர்வாதம் கிடையாதுங்க. அவரோடு இருப்போமானால் கொஞ்சம் இருந்தாலும் அது நன்மையா இருக்கும். துன்மார்க்கருடைய செல்வை பெருக்கை பார்க்கலும் நீதிமானுடைய கொஞ்சம் நல்லது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா நீங்க எல்லாமே 3 மாடி வீட்டில் வாழ்வதை விட உங்க கூட நான் குடிசையில் இருந்தா அது எனக்கு அரண்மனை ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Father. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? பாடுங்க. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வா. எனது ஆற்றலும் எனது ஆற்றலும் நீர்தானே, எனது வலிமையும் நீர்தானே, எனது ஆற்றலும் Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. எனது வலிமையும் நீர்தானே, எனது அரணும் நீர்தானே, எனது கோட்டையும் நீர்தானே, எனது அரணும் நீர்தானே. ஆமென் ஆண்டவரே, ஆமென் அப்பா. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வா. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, அவரோடு நடக்கிறோம்ங்கிறதுல கவனமா இருங்க. அவர் இல்லைன்னு உணர்ந்துட்டீங்கன்னா ஆண்டவர்கிட்ட திரும்பிருங்க. அவருக்குரிய பலியை செலுத்துங்க. அவருடைய சமத்தில் உங்களை விட்டு கொடுங்க. சொல்லுங்க, இந்த எப்படி இந்த ரூத் பற்றி கொண்டால் அதில் உறுதி, அந்த நீங்க வரலன்னு நான் போக மாட்டேன். அந்த உறுதி, மன உறுதி, அவளுடைய மன உறுதியை கண்டு அதன் பிறகு நகோமிக்கு அவளால் தடுக்க முடியல. மன உறுதி, இதுல உறுதியா இருக்கணும். நீங்க வந்தே ஆகணும்ப்பா, நீங்க வாங்க. வருந்தி அழைக்கணும். வருந்தி அழைக்கிறவர்களிடத்துல விரும்பி செல்லுகிறவரே ஆண்டவர். உன்னத பாட்டு 3 இருக்கு, நான் நேசரை கண்டதும் அவரை விடாமல் பற்றி கொண்டேன். எதுக்கு? என் தாயின் அறையில் என்னை கொண்டு போய் விடணும். ஏன் உனக்கு ரூட்டு தெரியாதா? தெரியும். வீடு தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் நீங்க இல்லாம நான் என் சொந்த வீட்டுக்கு கூட போக மாட்டேன். இதான் சபை. விடாமல் பற்றி கொண்டால். உன்னத பாட்டு 3:4 இருக்கு. விட்டாமல் என்னை கொண்டு வந்து விடும் வரைக்கும். யாக்கோபு உறுதியா இருந்தா, நீங்க வராம என் பிள்ளைய கூட நான் பார்க்க போக மாட்டேன். மோசே உறுதியா இருந்தா, நீங்க வராம நான் கானானுக்குள்ள வரமாட்டேன். இந்த உறுதிக்கு காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான், அவர் இல்லாம எதுவுமே முடியாது. எல்லாம் கைக்கூடி வருவது போல இருக்கும். ஒரு காற்று அடித்தால் முடிந்துங்க. காலைல பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு வந்திருப்போம்,
மதியம் ஆச்சு, சாயங்காலம் ஆச்சு, இல்லை பிளட்டு டெஸ்ட் கொடுத்ததே மறந்துருப்போம். ஜாலியாக வீட்டில் ஃபேமிலி கூட சாப்பிட்டுட்டு இருக்கும்போது லேப்லேருந்து ஃபோன் வரும். ஹலோ இன்னாரா? ஆமாம். கால் டெஸ்ட் கொடுத்தீங்களா? அப்போ தான் ஆமாம் ஆமாம். எப்படி இருக்குது சார்? கொஞ்சம் பிரச்சனை இருக்குது சார், ஒன்று நீங்கள் வந்து பார்க்கணும். அப்படியே அவ்வளோதான். நல்லா விரும்பி சாப்பிட்றதுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுருப்போம். ஒரு ஃபோன் கால் டோட்டல் அட்மாஸ்பியரையும் சேஞ்ச் பண்ணிடும். நம்ம ஃபேஸ் மாறுறது, நம்ம கூட இருந்து சாப்பிட்றவங்க என்னாச்சு அவ்வளோதான். அந்த மகிழ்ச்சி அங்கே கட் ஆகிட்டு. ஒரு கொடுங்காற்று போதும், கொஞ்சம் ஓங்கி அடித்தாலே எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும். அவர் இருந்தால் எத்தனை வெள்ளம் அடித்தாலும் கண்மலை மேல கட்டப்பட்ட வீடு நிற்கும். நாம் கேட்டோமே, அவர் ஏழைகளின் பலன். சத்துரு சீறி எழும்போது அவர் எழுந்து அவனை காத்து தப்பு பண்ணுவார். அவர் கூட இருக்கணுங்க. அவர் இல்லாமல் கானானை சுதந்திரிக்க முடியாது. அவர் இல்லாமல் எந்த ஆசீர்வாதத்தையும் சுதந்திரிக்க முடியாது. எனவே அவரோடு நடக்கிறோமா என்கிறதுல கவனமாயிருப்போம். இரண்டாவது, எதில் நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் தெரியுமா? அவரோடு உறவாடுகிறோமா என்கிறதுல கவனம் செலுத்தணும். அவரோடு இருக்கிற உறவாடு. இதை கேட்கிற எல்லாருமே ஜெபிக்கிறவங்க தான். ஆனா எப்பொழுதும் ஜெபிக்கிறோமா என்கிறது தான் கேள்வி. ஒரு சூழ்நிலை நிமித்தம் ஜெபிக்கிறவன் சந்தர்ப்பவாதி, அல்லது அந்த பக்தி மாய்ந்து போகக்கூடிய பக்தி. எப்பொழுதுமே ஜெபிக்கிறான் பாருங்க, அவன் தான் உறவில் இருக்கிறவன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள்ன்றார். அக்கறைக்கு போவோம் சொன்னது யார்? கர்த்தர். இயேசு படகில் ஏறுகிறார். மத்தேயு 8வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். எதுக்காக போட்ல ஏறுறாங்க? லூக்கா 5வது அதிகாரத்தில் இயேசு படகில் ஏறினது பிரசங்கம் பண்ண. இங்கே அவர் படகில் ஏறுகிறது அக்கறைக்கு போக. அப்போ அக்கறைக்கு போய் சேரணும். இதற்கு தான் சீஷர்களும் படகில் ஏறுகிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? 24வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். வேதம் நமக்கு என்ன கற்றுத் தருகிறது? ஏசாயா 62:7 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். இங்கே என்ன நடக்கிறது? சும்மா கொஞ்சம் போட்ல கொஞ்ச தூரம் இல்லை, எனக்கு டயர்டா இருக்குப்பா, கொஞ்சம் பேதுருவே போட்டை கொஞ்சம் கடலை ஓட்டிட்டு வா, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லல. அக்கறைக்கு போவோம் வார்கள் என்று அழைப்பை விடுத்து தான் படகில ஏற வைக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அக்கறையில கொண்டு போய் சேர்க்கும் மட்டும், நாம் அக்கறையில போய் சேர மட்டும் அவரை அமர்ந்திருக்க விடக்கூடாது. இவங்க விட்டுட்டாங்க, அவர் தூங்கிட்டார். நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன், இந்த விசுவாச ஓட்டம் மறுகரையில போய் சேர மட்டும் அவரை அமர்ந்திருக்க விடக்கூடாது. அவரோடு நாம் தினம் அந்த உறவில் இருக்கிறோம். பேசிக்கொண்டிருந்த அவரே எங்க தூங்க போறாரு? அவரோடு பேசிக்கொண்டிருந்தால் அவர் தூங்க மாட்டார். விட்டுட்டாங்க. ஏன்னா சூழ்நிலை எல்லாம் சாதகமா இருக்கு, ரொம்ப ஃபேவரா இருக்கு. சும்மா கேஷுவலா ஜெபம் பண்றது இல்ல. சூழ்நிலைகள் எல்லாம் அப்படி எல்லாமே அனுகூலமா இருக்கும்போது நம்ம பிரேயர்ல கூட ஸ்டைலா அப்படி. ஆனா சூழ்நிலை கொஞ்சம் மாறும்போது எவ்வளவு தாழ்த்த முடியுமோ தாழ்த்துவோம். முழங்கால் என்ன, படுத்தென்ன, சாம்பல் என்ன, எங்க வேணாலும் உட்காருவோம். நெருக்கமான சூழலில் மட்டும் ஜெபிக்கிற நிலை என்பது நேச வெளிப்பாடு அல்ல, அது பயத்தின் வெளிப்பாடு. எந்த சூழ்நிலையிலும் ஜெபிக்கிற நிலை தான் நேச வெளிப்பாடு. இயேசு கிறிஸ்து அப்படிதாங்க ஜெபித்தார். மார்க் 1:35 அதிகாலையில் இருட்டோடு இருட்டா எழுந்து போய் ஜெபம் பண்றார். கூட சீஷர்களும் படுத்திருக்கிறாங்க. அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, தன்னுடைய ஜெபத்துக்கும் தொந்தரவு வந்துடக்கூடாது. ஏன்னா ஜெப நேரத்திலே தூங்குறவங்க பேதுரு, யோவான், யாக்கோபு இல்ல. அப்ப தூக்க நேரத்தில் எப்படி தூங்குவாங்க? சிலருக்கு தூக்க நேரத்தில் தூக்கம் வராது, ஜெப நேரத்தில் தான் தூக்கம் வரும். அப்படியும் சில கிருபை பெற்றவங்க இருக்கிறாங்க. இங்க காலையில் இருட்டோட இருட்டா எழுந்து அவங்களுக்கும் என்னால் தொந்தரவாயிடக்கூடாது, எனக்கும் அவங்களால தொந்தரவு வந்துடக்கூடாது.
எவ்வளவு மாதிரி ஆண்டவர் வைத்திருக்கிறார். சிலர் பாருங்க, எழுந்திருந்து அதிகாலை சிலர் 2 மணிக்கு திடீர்னு ஆண்டவர் ஜெபிக்க ஏவுவாங்க. ஜெபிக்க அவங்கள ஏவி இருப்பாங்க. அவங்க பண்ற ஜெபத்துல கூட இருக்கிறவங்களை எழுப்பி விட்டு, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களை எழுப்பி விட்டு இயேசு அழகா கட்டுத்தரார். அவர் இருட்டா எழுந்து புறப்பட்டு போய் தனியே போயிருந்து ஜெபிக்கிறார். அதிகாலையில் ஜெபிக்கிறார். மத்தேயு 14:23 சாயங்காலத்தில் ஜெபிக்கிறார். லூக்கா 6:12 ராம் முழுவதும் ஜெபிக்கிறார். அது மாத்திரமல்ல, ஊழியத்தை துவங்கிறதுக்கு முன்னாடி 40 நாள் ஜெபிக்கிறார். ஊழியத்தை எப்படி முடிக்கிறார்? உம்முடைய கையில் நாவி ஒப்படைக்கிறேன், ஜெபத்தோடு துவங்கி ஜெபத்தோடு முடிக்கிறார். எப்பொழுதுமே ஜெபிக்கிறார், எல்லாவற்றுக்காக ஜெபிக்கிறார். ஏன்? அவர் பிதாவை நேசிக்கிறார். அவருக்கு ஒரு காரியத்தை வாங்க ஜெபிக்க அவசியம் இல்லை. ஆனால் அவர் ஜெபிக்காமல் எதையும் செய்யவில்லை. காரணம் என்ன? காரணம் அது பயத்தின் வெளிப்பாடல்ல, அது பாசத்தின் வெளிப்பாடு. பிதாவோடு பேசாம இருக்க முடியாது. இந்த உறவு நம்ம நல்ல கவனிங்க. நல்ல அனுகூலமான சூழ்நிலை இருக்கும்போது நம்ம எதுல கவனமா இருக்கணும்னா, நம்ம பிரேயர் லைஃப்ல ரொம்ப கவனமா இருக்கணும். பிரேயர் லைஃப்ல ரொம்ப கவனமா இருக்கணும். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். ஒரு வியாதி இல்லை, பலவீனம் இல்லை, பண கஷ்டம் இல்லை, எல்லாமே ஃபேவராக இருக்குன்னு இருக்கிற அந்த டைமில் தான் நம்ம ரொம்ப ப்ரேயர் லைஃப்பில் கவனமாக. ஏன்னா அந்த டைமில் தான் நம்ம ப்ரேயர் லைஃப் தொய்ய ஆரம்பிக்கும். ப்ரேயர் பண்ண மாட்டோம்னு சொல்லலை, அது ஒரு கடமைக்கான ஜெபம் இல்லை. வேதம் நமக்கு தெளிவாக எச்சரிக்கிறது. 1 பேதுரு 4:7 ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. உன் பிரேயர் லைஃப்ல கேப் வந்துடக்கூடாது. 1 பேதுரு 4:7 என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஜெபிக்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இரு. ஜெபிக்காம ஒரு நாளை நீ முடிச்சிடாத. எல்லாருக்காக ஜெபம் பண்ணு, உன் ஃபேமிலிக்காக ஜெபம் பண்ணு. ஜெபிக்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்து. இடைவிடாமல் ஜெபம். உன் பிரேயர் லைஃப்ல கேப் வந்துடக்கூடாது. கொலோசியர் 4:2 சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெப ஸ்தோத்திரத்துடனே ஜெபத்திலே விழித்திருங்கள். ஜெபம் மிக அவசியம். ஏசாயாவின் அனுபவத்தை பாருங்கள். ஏசாயா 50வது அதிகாரம் 4வது வசனம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார். அடுத்த வார்த்தை கவனியுங்கள். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவளைப் போல காலைதோறும் என்னை எழுப்புகிறார். 5வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும். காலைதோறும் என்னை எழுப்புகிறார், நான் எதிர்க்கவில்லை. காரணம் என்ன? எனக்கு அவர்கிட்ட பேசணும், எனக்கு அவர்கிட்ட இருந்து கேட்கணும். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு எல்லாம் அந்த ஊழியத்தின் ஆரம்பத்தில் அல்லது நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல என்னை காலையிலே எழுப்புவார் தெரியுமா? அப்படியா? இப்ப ஏன் எழுப்பல? ஏன் ஏசாயாவே உங்களை அவர் டெய்லி எழுப்புற காரணம் என்ன? காரணம் ஒண்ணுதான், நான் எதிர்க்கல. அவர் என்ன தட்டி எழுப்புனா நான் பேசுறதுக்கு ரெடியா இருந்தேன். சாமுவேல் ஆண்டவர் திரும்ப திரும்ப பேச காரணம் என்ன? சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இல்ல ஆண்டவரே, பகல் ஃபுல்லா உங்களுக்கு தெரியும், பகல் ஃபுல்லா நான் அங்க இங்க போயிட்டு வந்தேன், ஊழியம் செஞ்சிருது, பயங்கர டயர்டா இருக்கு, என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவர் என்னை எழுப்புனா நான் ரெடியா இருக்கிறேன். அவர் என்னோடு பேச விரும்புகிற நேரத்தில் நான் பேச மறுத்து, நான் பேச விரும்பும்படி நான் போய் ஒரு டைம்ல உட்காரும் போது அவரை பார்க்க முடியாது. அவரோடு உள்ள உறவுல ரொம்ப கவனமா இருக்கணும். உன்னத பாட்டின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தை பாருங்கள். 5வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசியுங்கள். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, உத்தமியே, கதவை திற. நேசர் தட்டுறார், கதவை திற. அவ படுக்கிறார், தூங்குறா. அதுக்கு அவளுடைய ரிப்ளை பாருங்க. 3வது வசனம். என் வஸ்திரத்தை கழட்டி போட்டேன், அதை நான் எப்படி திரும்ப பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். ஆமென். கதவை திறன்னு சொன்னது. என்ன ஆண்டவர், இப்பதான் ஆண்டவரே படுத்திருக்கிறேன், பகல ஃபுல்லா சுத்திட்டு வந்த ஆண்டவர், இப்போதான் ஆண்டவரே. கொஞ்ச நேரம் இந்த நேச போராட்டம். அவர் சொன்ன நேரத்தில் திறக்காம
கொஞ்சம் லேட் பண்ணி அவள் கதவை திறந்து பார்க்கிறாள். 5வது வசனத்தை வாசியுங்கள். என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். 6வது வசனம். என் நேசருக்கு கதவை திறந்தேன். என் நேசரோ என் நேசருக்கு கதவை திறக்க எழுந்தேன், என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் தட்டின போது திறக்கல, இவள் திறந்த போது அவர் இல்லை. அவர் ஒரு நேரத்தில் ஜெபிக்க தட்டி எழுப்பும் போது உட்காருகிற அனுபவம் இருக்குமானால் உண்மையா அந்த அனுபவம் அதுதாங்க, அவன் தாங்க பாக்கியவான். அவர் தட்டின போது நான் திறந்திருந்தா நான் அவரை பார்த்திருப்பேன், அவரோடு பழகி இருப்பேன், அவரோடு உறவாடி இருப்பேன். அவர் தட்டின போது நான் திறக்கவில்லை, நான் என்னுடைய நேரத்தில் திறந்த போது அவர் இல்லை. காலையில 3 மணிக்கு உங்களை எழுப்புறாரா, எழும்பி ஜெபம் பண்ணிருங்க. இல்லாண்டவரை நான் 5 மணிக்கு அலாரத்தை 5க்கு மாற்றிட்டு நான் அப்புறம் ஜெபம் பண்றேன்னு சொல்லிட்டு நான் படுத்து நான் ஜெபம் பண்ணா ஜெபம் நடக்கும், அவர் இருக்க மாட்டார். பேசுவதில், அதாவது ஜெபிக்கிறதுல, உறவாடுறதுல கவனம். அவரோடு நடக்கிறோமா என்பதில் கவனம், அவரோடு உறவாடுகிறோமா என்பதில் கவனம். ஒரு நெருக்கம் வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது ஆண்டவர் சமூகத்தில் வந்திருந்து ஓன்னு அழுறதல்ல, அது பயத்தின் வெளிப்பாடு. தேவன் நம்மிடத்துல கேட்கிறது பாச வெளிப்பாடு. உயிர் தெழுந்த கிறிஸ்து சீமோன் பேதுருவினிடத்துல வந்து அதை தானே கேட்டார், அன்பு கூறுகிறாயாப்பா, அன்பு கூறுகிறாய ஊழியத்தை செய். எந்த ஒரு காரியத்தையுமே ஒரு இது செய்யலைன்னா அவர் அடிச்சிடுவார், இது செய்யலைன்னா இது எனக்கு மிஸ் ஆயிரும், அந்த வெளிப்பாடுல செய்யக்கூடாதுங்க. அந்த வெளிப்பாடுல செஞ்ச என்ன பிரச்சனைனா அந்த காரியம் நடந்த பிறகு நம்ம திருப்பியும் மாறிடும். பாச வெளிப்பாடுல செய்யணும். நம்முடைய ஜெபம் அப்படி இருக்கணும். நான் பலமுறை சொல்ல, என்னுடைய தங்கச்சி, என்னுடைய சகோதரி அமெரிக்காவில் இருக்கிறா. டெய்லி நைட்டு எங்க அம்மாவுக்கு அவ கூப்பிட்டுருக்கணும். கூப்பிட்டு பேசினதுக்கு அப்புறம் தான் எங்க அம்மா தூங்குவாங்க. இது பாச வெளிப்பாடு. இந்த உறவுல நம்ம அவரோடு இருக்கிறோமான்னு பாருங்க. கவனம் தேவை. 3வது ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பேசுவதில் கவனம். ஒருவரோடு ஒருவர் பேசுவதில் கவனம். இயேசுவோடு நடக்கிறோமாங்கிறதுல கவனம் செலுத்துங்க. இயேசுவோடு உறவாடுகிறோமா என்கிறதுல கவனம் செலுத்துங்க. 3வது என்ன பேசுகிறோம் என்பதில் ரொம்ப கவனம் செலுத்தணும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்கணும். என்ன பேசணும், என்ன பேசுகிறோம் என்பதில் கவனம் தேவை. லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம், அதுல 2 சீஷர்கள் எருசலேமிலிருந்து எம்மாவுக்கு போய் பேசிக்கொண்டே போவார்கள். 14வது வசனத்தை வாசிங்க. போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்தார். இயேசு கூட நடக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, நாம் என்ன பேசுகிறோம் என்பதை கேட்கிற ஒருவர் உண்டு என்பதை மறக்க கூடாது. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் என்ன செய்வாராம்? கவனித்து கேட்பார். மல்கிய 3:16 அவர் கவனித்து கேட்பார். நம்ம என்ன பேசுறோம்? இங்கே அவர்கள் பேசிக்கொண்டு போகும்போது வேதம் சொல்லுகிறது 16வது வசனம், ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்துச்சு. இயேசு கூட நடக்கிறார், ஆனா இயேசு இருக்கிறதை அவங்களால பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல? அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் நடந்து அப்போ ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. அவர்களுக்குள்ளே இருந்த கவலை அவரை பார்க்க விடவில்லை. எபிரேயர் 12:1 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாரமான யாவையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிடுங்கள். ஏன் அதை தள்ளிவிடணும் தெரியுமா? பாரம் நம்மை அவரை பார்க்க விடாது, கவலைகள் பார்க்க விடாது. இங்கே அவர்களுக்குள்ளே இருந்த துக்கம் அவர் இருந்தும் அவரை பார்க்க விடவில்லை.
கவலை அதை குறித்தே பேசிட்டு இருக்கிறது. பாவம் அவரை நம்மை பார்க்க விடாது. ஆதாமே நீ எங்கே இருக்கிறான்னு கேட்டார் அல்லவா, பார்க்க முடியல, ஏன் பாவம் வந்துட்டு. அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது ஆபகுக்கு 1:13, அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அவர் பாவம் இருந்தா பார்க்க மாட்டார், பார்க்க முடியாது. பாவம் அவரை பார்க்க விடாமல் பண்ணுகிறது, பாரம் நம்மை பார்க்க விடாமல் பண்ணுகிறது. மார்த்தாள் இயேசுவை வருந்தி அழைத்தும் அவளுக்குள்ளே உண்டான கவலை, அவர் யார் என்பதே அவளை மறக்க பண்ணி கவலை குறித்தே பேசிட்டு இருக்கிறார். பேசுவதில் கவனம் தேவை. நம்ம என்ன பேசுறோம்? நாம் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து, அவருடைய இரத்தத்தாலே மீட்கப்பட்டவர்கள். அவர் மரித்தது உண்மை. பத்மு தீவில் இருந்த யோவானுக்கு கர்த்தர் கொடுத்த நம்பிக்கை என்ன? மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். ஓட்டத்தை நியமித்தவர் நடத்துவார். இங்கே இவர்களுக்குள்ளே உண்டான கவலைகள், அவரை பார்க்க முடியவில்லை, வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும்போது ஆண்டவர் கொஞ்ச நேரம் பார்த்தார், கண்டிக்க ஆரம்பித்தார். கண்டிக்க ஆரம்பித்து அவர்களோடு எதை பேசுகிறார் தெரியுமா? வசனத்தை பேச ஆரம்பிக்கிறார். 27வது வசனத்தை வாசியுங்கள். மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் நம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அப்ப நாம் என்ன பேசணும்? கர்த்தருடைய வார்த்தையை பேசணும். கர்த்தருடைய வார்த்தை. கவலை நம்மை மூடிக்கொள்ள நாம் இடம் கொடுக்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை பேசணும்னா நம்ம இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தையால நிரப்பணும். இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். ஒரு பிரச்சனை வரும்போது ஏன் வசனம் வாயில வரல? இருதயத்துல இல்ல. எத்தனை பேர் விரும்பி வேதத்தை படிக்கிறோம்? ஒரு காரியத்துக்காக மாத்திரம் பைபிள் திருப்புறவங்க உண்டு. அதாவது பிரயாணம் போகும்போது ஒரு சங்கீதம், அல்லது எக்ஸாம் எழுதும் போது ஒரு சங்கீதம், அந்த அப்படி அவ்வளவு மட்டும் படிக்கிற அனுபவம் இல்லைங்க. வசனத்தை படிங்க, அதிகமா உங்களை அறியாம அது உங்களுக்குள்ள போய் விழுந்து, அது ஜீவன் உள்ளதுங்க. வசனம் ஜீவன் உள்ளது. அது சும்மா இருக்காது, உங்களுக்குள்ள போய் அது உங்கள் ஒவ்வொருடைய அவயவத்துக்குள்ளே ஊடுருவி உங்கள் எலும்புகளை நினமுள்ளதாக்கும், உங்கள் ஆத்துமாவை கொழுமை உள்ளதாக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் வசனத்தை சொல்றார். வசனம் பேச ஆரம்பிக்கப்பட்டதும் இவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது, இவர்கள் கண்கள் அவரை கண்டது. எசேக்கியேல் இடத்துல கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை 3வது அதிகாரம் 26, 27 வசனங்கள். எசேக்கியேல் 3வது அதிகாரம் 26, 27 வசனங்கள். நான் உன் நாவை உன் மேல்வாயோட ஒட்டிக்கொள்ள பண்ணுவேன், நீ அவர்களை கடிந்து கொள்ளுகிற மனுஷனாயிராமல் ஊமையனாய் இருப்பாய். ஊமை, இந்த வார்த்தை நல்ல கவனிங்க. நான் இந்த சம்பவத்துக்குள் போகவில்லை, இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். நான் உன் வாயை ஒட்டிக்கொள்வேன், உன் நாவை மேல்வாயோட ஒட்டிக்கொள்வேன், நீ அவர்களை கடிந்து கொள்ளுகிற மனுஷனாயிராமல் ஊமையனாயிருப்பாய். 27வது வசனம். நான் உன்னோட பேசும்போது உன் வாயை திறப்பேன். அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் இன்னின்னதை உரைத்தார் என்று அவர்களோட சொல்வாய். அதன் அர்த்தம் என்ன? உனக்கு வார்த்தை கிடைக்கிறது வரைக்கும் அமைதியாரு, வேற எதையும் பேசாது. வார்த்தை கிடைத்த பிறகு வார்த்தையை பேசு. சில சிச்சுவேஷன் நமக்கு என்ன செய்யணும் தெரியல, அதுக்கான கர்த்தர் வார்த்தை தரும் மட்டும் அமைதியா இருங்கள். தாவீது சொல்றேன், நான் நலமும் பேசாம மௌனமா இருந்தேன். நமக்கு வார்த்தை இல்லாததுனாலதான் பலதையும் பேசுறோம், ஏதேதோ பேசுறோம். இது என்ன செய்கிறது? நம்ம கூட கர்த்தர் இருந்தும் அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க விடாதபடிக்கு மறைக்கிறது. 37வது அதிகாரத்தில் எசேக்கியேலை உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல கொண்டு போய் நிறுத்துகிறார். இது உயிரடைமான்னு கேட்கிறார். உங்களுக்கு தான் தெரியும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கர்த்தரை பார்க்கிறார். வேற எதையும் எசேக்கியேல் பேசல. ஆண்டவர் சொல்றார், நீ அதை பார்த்து தீர்க்க தரிசன உரைன்னு சொல்லி அவனுக்குள்ளே வார்த்தையை வைக்கிறார். வார்த்தை வந்த பிறகு அவன் வார்த்தையை பேசுகிறான். வார்த்தையை பேசிட்டு பார்த்துட்டு இருக்கிறான். வார்த்தை செயல்படுகிறது. அவன் கண்களால் கண்டு தேவனை மகிமைப்படுத்தினான். பேசுவதில் கவனம் தேவை. என நாவின் அறிக்கை மிக முக்கியம். நம்ம என்ன பேசுகிறோம் என்பது ரொம்ப கவனம்.
உங்களுக்கு நம்பிக்கையின் வார்த்தை கிடைக்கலையா, மௌனமா இருங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் தருவார். இவன் ஏன் மௌனமா இருக்கிறான்? அவன்கிட்ட வார்த்தை இல்லப்பா, வார்த்தை இல்லப்பா. அப்போ அந்த இடத்துல நாம் யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம்? அவரை சார்ந்து இருக்கிறத வெளிப்படுத்துறோம். இல்ல வாய்க்கு வந்தது போல நான் எல்லாம் பேசுவேன், நான் ஜெபிக்கவும் செய்வேன், வசனம் வாசிப்பேன். ஒரு பிரச்சனை வந்தா என் வாயில என்ன வருதோ அதையெல்லாம் நான் பேசுவேன்னா நான் கர்த்தரை சார்ந்து இருக்கலன்னு அர்த்தம். பேசுவதில் கவனம் தேவை. என்ன பேசுகிறோம்? ஞானமற்றவர்களைப் போல அல்ல, ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பாருங்கள். இயேசுவோடு நடக்கிறோமா? இயேசுவோடு பழகுறோமா? நம்பிக்கை வசனத்தை பேசுகிறோமா? சிந்திப்போம், தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம், கவனமாய் நடப்போம், கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாவோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி எல்லாரும் முடிந்தால் ஒரு சில நிமிடங்கள் முழங்காற்படியிட்டு ஆண்டவரை பார்த்து கேளுங்க. தகப்பனே, மோசேயை போல யாக்கோபு போல நீர் கூட வருவதை உறுதிப்படுத்தி கொண்டு செல்லணும். ஆண்டவரே, உம்மை போல எப்பொழுதும் பிதாவோடு நீர் உறவாடி கொண்டிருந்தீங்களேப்பா, அந்த அனுபவத்தில் நாங்க வளரணும்ப்பா. ஆண்டவரே, நம்பிக்கையின் வார்த்தைகள் எங்களுக்கு கிடைக்கும் மட்டும் நாங்கள் மௌனமா இருக்கணும். வார்த்தை கிடைத்த பின்பு நாங்கள் வசனத்தை பேசணும். எங்கள் கவலைகளை அல்ல, அவநம்பிக்கையை உண்டாக்குகிற வார்த்தைகளை அல்ல, உலகத்தாரை போல அல்ல, கண்டதை அல்ல, வார்த்தையை பேசணும். நாங்கள் இவைகளிலே கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள தேவன் எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். நீர் நல்லவர், எங்களோடு பேசினீர், உம்மை ஆராதிக்க வைத்தீர், பாட வைத்தீர், துதிக்க வைத்தீர், எங்களை உணர்த்தினீரப்பா, எங்களை திருத்தினீர். ஆண்டவரே, கவனமாய் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் கிருபை தார். ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். தேவ சமாதான கிருபை உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படி கிருபை செய்யும். எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி மறைத்து காத்து இந்த வாரம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியின் வாரமாய், ஆசீர்வாதமான வாரமாய் கர்த்தர் மாற்றி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். கண்மணி போல காத்துக்கொள்ளும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் கூட எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.